திருவள்ளூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெகதீஷ் சுந்தரை ஆதரித்து கும்மிடிப்பூண்டியில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். இரண்டாவது இடத்துல இருக்கான் இந்திய வருவாயை பெருக்குவது. ஆனால் நீ வெள்ளத்தில் மிதக்கும் போது, பேரிட காலத்தில் தவித்து தத்தளிக்கும் போது ஒரு தடவையாவது வந்து உரிய நிதியை கொடுத்திருக்கிறதா இந்த அரசு? மத்திய அரசு நிதியமைச்சர் சொல்வாரு, லாஸ்ட் வீக் 1000 crores ரிலீஸ் பண்ணோம்னு. அதுக்கு முந்தின வாரம் நாங்க 5000 crores உங்களுக்கு ரிலீஸ் பண்ணோம். இதுதான் உண்மை. நாம ஒருத்தன் தட்டில் பிச்சையை போட்டுட்டு அப்புறம் பசிக்குது, எனக்கு ஒரு 5 ரூபா காசு விடனா நோன்னா எப்படி இருக்கும்? தர முடியாதுன்னா எப்படி இருக்கும்? வெறுப்பு வரும்ல, ஒரு கோபம் வரும்ல. அதுதான் இவங்க பண்றது. எல்லா காசையும் கொடு, வரியா கொடு, நேரடி வரி, மறைமுக வரி, இன்கம் டாக்ஸ், எல்லாரும் அதிகப்படியா வரி கட்டுறான். அதுபோக ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி எல்லாரும் கட்டுறோம். நான் கட்டியிருக்க கடிகாரத்துக்கு வரி, கையில் வச்சிருக்க மைக்குக்கு வரி, இந்த மைக்குக்கு வரி, சட்டைக்கு வரி, போட்டுருக்க செருப்புக்கு வரி, பேண்ட்டுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி எல்லாம் கட்டி நீங்க இப்ப வீடெல்லாம் கட்ட முடியாது. செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, சுண்ணாம்புக்கு வரி, கம்பிக்கு வரி. அப்ப என்ன பண்ணும்? வீடு கட்ட முடியாது, வரிதான் கட்ட முடியும். அந்த நிலையில் தள்ளி வைத்திருக்கிறார்கள் இவர்கள். இவங்க ஆட்சி முறை தெரியுமா? இவங்க ஆட்சி முறை, ரேஷன்ல அரிசி போட்டான், வறுமை 1 ரூபாய்க்கு வித்தான், அப்புறம் இலவசமா கொடுத்தாங்க. சரி, அடுப்பு, கறி அடுப்பு, விறகு அடுப்பு வச்சு எரிச்சுக்கிட்டு இருந்தோம். வளர்ச்சின்னா என்ன வளர்ச்சி? சிலிண்டர், எரிகாற்று அடுப்பு, சிலிண்டர் வச்சு சமைக்கிறது, அடுப்பு பயன்படுத்துறது, சிலிண்டர் கேஸ் வச்சு எரிகாற்று வச்சு சமைக்கிறது. இந்த எரிகாற்று உருளை உரிமம் பெற்று கேஸ் சிலிண்டர் கனெக்ஷன் வச்சிருக்க வீட்டுக்கு ரேஷன் அரிசி இல்லைன்ட்டான். எப்படி இருக்கு? இப்போ உங்களுக்கு அரிசி இல்லை, எதை சமைக்கிறது? நேரம் வர வேண்டியது, சிலிண்டரை திறந்து ஒரு மடக்கு அப்படி குடிச்சிட்டு மூடிட்டு போக வேண்டியதுதான். நீ எப்படிப்பட்ட புத்திசாலிகிட்ட சிக்கிருக்காங்கன்னு தெரியுதா? 4-5 மூளை வச்சிருக்காங்க. பிஜேபியில் இருக்கிற எல்லாரும், ஆள்ற எல்லாரும் 5-6 மூளை இருக்கு. ஏகப்பட்ட பெரிய அறிவாளிகள். நீ கற்பனையோட செய்ய முடியாது. அவங்களுடைய திட்டங்களையும் சட்டங்களையும் பார்த்தீங்கன்னா கற்பனையோட செய்ய முடியாது. சுத்த பைத்தியக்காரன் இருக்கான்ல, அவன் வந்து இங்க வருங்க, ஆபத்து கிடையாது. முழு பைத்தியம் வந்து ஆபத்து கிடையாது. அது வாட்டுக்கு தனியாக உட்காந்து மண்டை சொல்லிட்டு எதை கை நோண்டிட்டு அப்படியே எதாவது பேசிட்டு இருக்கோம். அரை பைத்தியம் இருப்பாரு, ஆஃப் மென்டல், கடிச்சு பிராண்டி விட்டுரும். இது பூரா ஆஃப் மென்டல், பூரா அரை பைத்தியம். ரொம்ப கவனமாயிரு, ஒன்றும் பண்ண முடியாது ஒன்னால. நாடும் மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும். ஒரு ஓட்டுல என்ன ஆகும் நினைக்காத. ஒரு ஓட்டுல மார்ட்டின் லூதர் கிங் சொல்றான், ஏன்டா மொத்த படிக்கட்டையும் பார்த்து பயந்துக்கு நிக்கிற, முதலில் நம்பிக்கையோட ஒரு அடி எடுத்து முதல் படியில வைடா. அப்படி முதல் படியில வைக்கிற முயற்சி தான் நம்முடைய வெற்றி என்பது. நாம் வென்று நாம் முன்வச்ச கோட்பாடு, அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு வாக்கு செலுத்தினார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் தானாக மாற்றம் வரும். திருவள்ளூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெகதீஷ் சுந்தரை ஆதரித்து கும்மிடிப்பூண்டியில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துள்ளீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.